ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோலா உருண்டை. இது வந்துட்டு மட்டன் கோலா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பேருக்கு பிடிக்காத ஒரு வெஜிடபிள்ல இருந்து நாம் இந்த கோலா உருண்டை செய்ய போகிறோம். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்க போகுது. அந்த 90% பிடிக்காதவங்க கூட இதை வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கோலா உருண்டை. அப்படி என்ன வெஜிடபிள் வச்சு இது செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணுமா? அப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. 2 முள்ளங்கி இந்த மாதிரி தோல் சீவி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கியை வந்துட்டு நம்ம துருவிக்க போறோம். இது வந்துட்டு வெள்ளை முள்ளங்கி, நீங்க வந்துட்டு அந்த சிகப்பு கலர் முள்ளங்கியும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கேரட் துருவியில வந்துட்டு துருவிக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம 2 முள்ளங்கியும் நம்ம துருவி வச்சுக்க போறோம். துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 2 முள்ளங்கியும் திருவியாச்சு. இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த முள்ளங்கி. இதுல என்ன செய்யறோம்னா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes இப்படியே விட்டுருங்க. இது வந்துட்டு நல்லா தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணியை வந்துட்டு புழிஞ்சு எடுத்துட்டு போறோம் வெளியில. ஏன்னா நம்ம கோலாக்கு வந்துட்டு இந்த தண்ணியோட போட்டோம்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில போடும்போது. அதனால இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு போறோம். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 minutes இப்படியே ஊற விட்டுருங்க. இதுக்கிடையில நம்ம அடுத்த வேலைகளை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸான பவுடரா இருக்கணும். இந்த பவுடரை நம்ம ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இவ்வளவும் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரியாது. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் இந்த பொடி. இப்போ இதே மிக்சி ஜார்ல நம்ம கொஞ்சம் பொருட்கள் போட்டு அரைச்சிக்க போறோம். இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஒரு 2-3 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மிக்சி ஜார்ல போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் இந்த தண்டோடையதை போடுறேன். இந்த தண்டு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதனால இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுதா இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீங்க சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எல்லாம் விடக்கூடாது. இப்படியே அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்ஸா கிரைண்ட் பண்ணிருக்கோம். இப்போ இது கூட நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவி சேர்த்திருக்கேன். நீங்க வந்துட்டு பத்தையா கூட சேர்த்துலாம். இதை இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ கோர்ஸா அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச முள்ளங்கி வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஊறி இருக்கு. இப்போ இதுல இருந்து நல்லா தண்ணி வரும். இப்போ என்ன செய்ய போறோம்னா, நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு போறோம். நல்லா ஒட்ட பிழிஞ்சிடணும். பாருங்க எவ்வளவு தண்ணி வரும்னு. இங்க பாருங்க. இந்த தண்ணி வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சப்பாத்தி மாவு பண்ணிடுறீங்கன்னா தண்ணிக்கு பதிலா இந்த முள்ளங்கி சாறு விட்டு நீங்க வந்து சப்பாத்தி பண்ணிடலாம். சப்பாத்தில வந்துட்டு ஒன்றும் ஸ்மெல் இருக்காது. உங்களுக்கு முள்ளங்கியோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும் சப்பாத்தி. இந்த மாதிரி நல்லா ஒட்ட பிழிஞ்சு தனியா வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லா முள்ளங்கியும் நம்ம புழிஞ்சிட போறோம். பாருங்க எவ்வளவு தண்ணி விடுது பாருங்க. இந்த ஸ்டெப் கண்டிப்பா செய்யணும். இந்த தண்ணியோட போட்டா கண்டிப்பா கோலா உருண்டை நல்லா வராது. அதனால கண்டிப்பா இதை வந்துட்டு இப்படி புழிஞ்சிட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி தண்ணி இல்லாம இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சிடலாம். எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி புழிஞ்சிடுறேன். இது பாருங்க அவ்வளவையும் புழிஞ்சாச்சு. இவ்வளோண்டு முள்ளங்கில இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு இருக்கு இந்த முள்ளங்கி சாறு. இது வந்துட்டு நம்ம சப்பாத்தி பண்ணியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம தண்ணி பிழிஞ்ச முள்ளங்கியை வந்துட்டு இந்த மிக்சி ஜார்ல சேர்த்திடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுக்க போறோம். அது ரொம்ப அரைக்க கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க முள்ளங்கி சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸா நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாத்தியாச்சு. இன்னும் இதுல வந்துட்டு நிறைய தண்ணி பதம் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த அரைச்சு வச்சோம்ல இந்த பொட்டுக்கடலை பொடி, இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு இதுல சேர்த்து நாம வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு மட்டும் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப், அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கேன்.
நம்ம ஆல்ரெடி முள்ளங்கில கொஞ்சம் உப்பு போட்டோம்ல, அதோட உப்பு கொஞ்சமா இருக்கும் அதுல. நம்ம புழிஞ்சு எடுத்துட்டதுனால அவ்வளவு உப்பும் இருக்காது அதுல. இதை டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பொட்டுக்கடலை பொடியோட சேர்த்து. இந்த பொட்டுக்கடலை பொடி வந்துட்டு இதுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கணும். இது வந்து உருண்டையா பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதுல பொட்டுக்கடலை பொடி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பொடி பண்ண அவ்வளவும் கூட தேவைப்படும் இதுக்கு. பாருங்க எல்லாத்தையுமே போட்டுறேன் நான். நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அரைச்சோம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அவ்வளவும் நான் இது வந்து இதுல ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 கிலோ அளவு முள்ளங்கிக்கு. பொட்டுக்கடலை பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க வந்துட்டு இதுல இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்குது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு சரியா இருக்குதா அப்படின்ட்டு. பத்தலைன்னா கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்துட்டு நீங்க வடை மாதிரியும் தட்டி போடலாம், இல்லைன்னா கோலா உருண்டை மாதிரியும் போடலாம். நாம இன்னைக்கு இதை உருட்டி கோலா உருண்டை மாதிரி போட போறோம். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து ஒரு சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசா போட வேணாம். ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா இது வந்துட்டு அப்புறம் வேகாது, உள்ளுக்குள்ள மாவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டிக்கோங்க. இந்த சைஸ் உருட்டிருக்கேன் நான். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்க போறோம். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ ஒரு வடிச்சட்டியில எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த ஊட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை போட போறோம். நிறைய உருண்டைகளை ஒட்டுக்கா டம்ப் பண்ணாதீங்க. எப்போதும் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை மட்டும் போட்டு பாருங்க, இது பிரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பிரியற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பிரியல. இப்போ வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு 4-5 உருண்டை ஒரே டைம்ல போடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துட்டு போறோம். நல்லா கோல்டன் கலரா வரணும், ஓரளவு ப்ரௌன் கலராகவே வரணும். அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு போறோம். கிட்டத்தட்ட இதோட கலர் வந்துட்டு ஒரு குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் வரணும். அது வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போறோம் மீடியம் ஃப்ளேம்ல. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, அப்புறம் மேல மட்டும் கலர் மாறிடும், உள்ளுக்குள்ள வந்துட்டு வேகாது. இந்த மாதிரி 2 சைடும் டர்ன் பண்ணி விட்டு நம்ம வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொதுவா முள்ளங்கியோட ஸ்மெல் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா முள்ளங்கி வந்துட்டு ரொம்பவே ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். இந்த வாசம் வருது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்மெல் பிடிக்காதனாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி. நம்ம சாம்பார்ல அதுல எல்லாம் போட்டோம்னா. ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இதுல முள்ளங்கி இருக்குது அப்படின்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு நான் வெஜிடேரியன் கோலா உருண்டை மாதிரி தான் இருக்கும். மட்டன் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட். வெஜிடேரியன்ஸுக்கும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், ஒரு கோலா உருண்டை சாப்பிட்ட ஃபீலுக்காக வேண்டி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க முள்ளங்கி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முள்ளங்கி வேண்டானே சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல டார்க்கான கலர் வரணும். கிட்டத்தட்ட பார்க்க வந்துட்டு மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும் இது. அந்த மாதிரி ஒரு கலர் வர வரைக்கும் இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கலர் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்க்க கோலா உருண்டை மாதிரியே தானே இருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதை வந்துட்டு நல்லா இந்த எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு எப்போதும் சொல்ற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல வச்சுக்கலாம். இது பாருங்க நம்மளோட சூப்பரான முள்ளங்கி கோலா உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்க போறேன். நம்மளோட சூப்பரான முள்ளங்கி கோலா உருண்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.